இப்படி பொய் மூட்டைகளாக நம்மளை பற்றி இந்த அவதூறுகளை அவிழ்த்து விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் அவங்க இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுல்லுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்சநீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது. இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ். பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து பார்க்கணும், மேலே வந்து கை காட்டக்கூடாது, இப்படிலாம் ஒரு அதீத கட்டுப்பாடுகளை கொடுத்த உடனே எங்கள் சைட்லேருந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டோம். அது மட்டும் இல்லை, தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக ஒரு முறையான ஒரு பொது வழிகாட்டு முறைகள் எஸ்ஓபிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் வழங்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தையும் நாடி இருக்கணும். இதுவும் தமிழக மக்கள் உணராமலாக இருப்பாங்க? இப்படி ஒரு அரசியல் காழ்ப்புடன் நேர்மை திறனற்று நம்மளை பற்றி குற்றம் சாட்டியுள்ள குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள் இப்பவும் சொல்றேன். 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, இன்னொன்று இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.